குறித்தான தோழர்களே, நாம் எல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்க வேண்டும், அவனுடைய பாசமும் அவனுடைய அருளும் என் மீது பொழிய வேண்டும் என்பதாக நாம் ஒவ்வொருவரும் இயங்கக்கூடியவராக, அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்குண்டான அந்த வழியை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இலகுவாக சொல்லித் தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், குல் நபியே அந்த மக்களுக்கு சொல்லுவீராக, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நேசித்தார்கள் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்ற வேண்டும். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்றினால் யுஹிப்புகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு தோழர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி அவர்கள் பின்பற்றி விட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைக்கிறது, அவனுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக, அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தோழர்களே, அல்லாஹ்வினுடைய அந்த அன்பு கிடைத்தால் ஒரு இஸ்லாமியனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவை கிடையாது. இந்த உலகத்தில் அவன் வாழ்வது, இந்த உலகத்தில் நல்லமல்களை செய்வது, நற்காரியங்களை மேற்கொள்வது என்பது அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்க வேண்டும், அவனுடைய பாசம் என் மீது பொழிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அதை அல்லாஹ் தஆலா அன்னலம் பெருமானார் அவர்களை பின்பற்றுவதில் வைத்திருக்கிறான். ஆக தோழர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றால், அவனுடைய அருள் நம் மீது பொழிய வேண்டும் என்றால், நாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.